தனி மனிதனின் வரலாறு என்று தள்ளி வைத்துவிட முடியாது. தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பேரினத்தினுடைய வரலாறு, அதனுடைய அடையாளம் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதைநெல் என்கிறார் புரட்சி பாவலர் பாரதிதாசன். ஒரு நெல்மணியைத்தான் நாம் நிலத்தில் விதைக்கிறோம், ஒரு நாற்று தான் வருகிறது. ஆனால் அந்த நாற்றை எடுத்து நிலத்தில் நடும்போது அது 100க்கு குறையாத நாற்றாக பரவி விரிகிறது. ஒரு நெல்மணி பல 100 நெல்மணிகளாக விளைந்து வருகிறது. அப்படித்தான் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெருமைக்குரிய மருத்துவர் ஐயா பழனிவேல் அவர்கள் இந்த புத்தகத்தை குனிந்து படிக்கும்போது வருங்கால தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்காக நாம் அவருக்கு, ஏனால் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்குத்தான். சொல்றாங்க, அவருடைய இந்த நூல் என்பது வருங்கால தலைமுறை வாசித்து நேசித்து ஒரு வழித்தடமாக, ஒரு வாழ்க்கையின் உதாரணமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. நாள்தோறும் கற்பது, புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம், நம்முடைய பண்பாட்டின் வேரை மறக்காமல் இருப்பது, மக்களின் சேவை குறித்தே அனுதினமும் சிந்திப்பது, இதெல்லாம் பழனிவேலின் பெருமைமிக்க அடையாளங்கள் என்று சொல்கிறார். இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருப்பது தன் வாழ்நாளில் அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் உழைத்து உயர்ந்த உயரத்தையும் மக்களின் எளிய மொழியில் பதிவு செய்திருக்கிறார் என்று ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார். நம்மளால் முடியாது அவ்வளவுதான் எண்ணுகிற எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள், தமிழ் இனத்தில் இருக்கிற சாதனையாளர்கள், அந்த முன்னோர்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கீழே இருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த துறை, அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு துறையிலும் எளிதாக வென்றவர்கள் என்பது இங்கே கிடையாது. அதனால் அலையில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, தடையில்லாத படைக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்படி நிறைய துன்ப துயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனினுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள். தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும். அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆக பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. பெரும் மதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடரட்டும் உங்கள் பணி, சிறக்கட்டும் தமிழகம் இனி. நன்றி, வணக்கம்.